நான் போய் கடலை சுட போறேன். தின்னுக்கப்பா. பத்தல பத்தல சூரியம் பத்தல சூரியம் பத்தல பத்தல ஆராரே. வா அங்க போலாம். கோயிலுக்கா போய் விளையாடலாம். அடிய பொண்டுகளா, சீக்கிரமா ஆயிங்கடி, மழை வரப்போகுது. கொஞ்சம் குறாவி கதை பேசாம என்ன தடவு? என்ன உன் மருமோட காணா? அவ வீட்டுல இல்ல. நீ மட்டும் வந்திருக்க? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருச்சு. சாயங்காலம் தான் வரும். உனக்கு என்ன ஒரு மகன் வாத்தியார் வேலை, உனக்கு என்ன கவலை? மருமக டீச்சரா இருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது வீட்டுக்குள்ள. நீ வீடு வீடா போய் கதை பேசுவ. ஏன் பொழப்ப? உனக்கு என்னடி குறைச்சல் தடவு? உன் புள்ள சிங்கப்பூருக்காரனுக்கு கார் ஓட்டுற, உன் மருமக மவன் மாதிரி பாத்துக்கிறா. அது கிடக்கு. அப்புறம் என்ன குறைச்சல் சலிச்சுக்கிற? அவன் சாரு வரும்போது மட்டும்தான் கார் ஓட்ட போறான். மற்ற சமயம் எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறோம். விவசாய வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறோம். அந்த சாரு கொடுக்கறத வச்சுதான் குடும்பத்தை ஓட்டுறான். 3 பிள்ளை வேற படிக்குது, இதுல வீடு வேற கட்டுறான். என்ன பண்ணுவானோ தெரியல. அழகா இருக்கு. ஓடுது ஓடுது. இங்க ஓடுது பாரு. பாரு. அங்க பாரு அந்த அண்ணா. ஆமா, அவன் அங்க என்ன பண்றான்? கை ஃபுல்லா ரத்தம். எவ்வளவு ரத்தம். ஐயோ தொடாத. அண்ணா உனக்கு வலிக்கவே இல்லையா? போய் விழுங்க. எப்படினா இவ்ளோ ரத்தம்? அண்ணா என்னன்னாச்சு? நான் எங்கடா விழுந்த? வா வீட்டுக்கு போலாம். வா நம்ம அப்பத்தாவை போய் கூட்டிட்டு வரலாம். சரி வா போலாம். இது வேற கடவு. இது ஆய் போய் தானா. இப்ப நான் பேசுற பாக்குறியா? மருமக காலிங். அத்தை எங்கத்தான் இருக்கீங்க? அம்மா, நான் இந்த தடவு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அத்தை காலையிலே உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சேன், அதை குடிக்காமலே போயிட்டீங்களே. இந்த வாராயி, இந்த வாரேன். சரிங்கடி, வேலை வெட்டியை முடிச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு கிளம்புங்க. சீக்கிரம் முடிங்கடி, மழை வர போகுது. நான் வாரேன். நாங்க கோயில விளையாட போனோமா, அப்ப நல்லா ரத்தமா இருந்தா. அப்பதா வா அப்பதா. அப்பதா அப்பதா வா அப்பதா. வர அடிபட்டுருந்தா. வா அப்பதா போலாம். வா அப்பதா வா 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 அப்பதா. அங்க கோயில் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்பதா. அங்க பாரு அப்பதா. பாருங்க அப்பதா, கால் அடிபட்டு இருக்கு. அப்பதா பாருங்க. அப்பதா அப்பதா கைய பாரு. இன்னைக்கு ஒரு கை பார்த்து போறான். ஏன் அண்ணா பூரணி என்ன வயல போட்டு இந்த வரட்டி இருக்கா? வேணும்னா பாலை கீழே ஊத்தனா அடிபட்டு காயமாயி வந்திருக்கான் பாரு. கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையாடி உனக்கு? உனக்கு தேவை பணம் தானடியே. இந்த எடுத்துக்க. வந்துட்டா கிளவி பேரம்பத்தியில கூட்டிட்டு ஆட்டிக்கிட்டு திமுறப்பாரு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இப்போதான் போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு. வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு. அப்புறம் வேற எதுவும் செய்தி இல்லையா? சரி கூப்பிட்றேன். சந்திரா சார், நீ இங்கே தான் இருக்கியா? எவ்வளோ நேரம்? ஆமாம். சொல்ல மறந்துட்டேயா. 4 நாளைக்கு நான் எங்கேயும் போகல.
நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு பசங்க கூட இருந்துட்டு வாயேன். இல்லை சார், வீடு ரொம்ப தூரம். அப்புறம் நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கு வர முடியாமல் போயிடும். இங்கேயே வெயிட் சந்திரா, பண்ணுறா. எத்தனை தடவை சொல்கிறது இந்த சாரு மோரெல்லாம் கூப்பிடாதுன்னு? அண்ணனு கூப்பிட்டா போதும். சரி, நான் சொல்கிறத கேளு. நீ போயிட்டு நாளைக்கு இருந்துட்டு வா. நான் கால் பண்ணதுக்கப்புறம் வந்தால் போதும். சரியா? சரிங்க. போயிட்டு வா. என்னங்க உங்கள் காதலி நான் இங்கே இருக்கு? வீரா காதலியாக நெஞ்சில் போட்டு படுத்து கிடக்குது. அடி போடி, நீ வேற தீரா காதலி தீராத காதலின்ட்டு. நான் நம்ம சிங்கப்பூர் கம்பெனி பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமாம், ஞானும் கேட்கணும்னு தான் நினச்சோம். புதுசாக ப்ராஜெக்ட் ஏதோ வரும்னு சொன்னீங்க, இன்னும் வரலையா? சொல்கிறேன், உட்காரு. நமக்கு புதுசாக எந்த ப்ராஜெக்ட்டுமே வரல. எல்லாம் இந்த கொரோனாவால தான். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியும் அப்படி தான் இருக்குது. இங்கே புது வேலை கிடைக்கிறதே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட டிலே இல்லாமல் சம்பளம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதான் யோசனையாக இருக்குது. சரி சரி, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் சரியாக வந்துடும். நல்ல மனசுக்கு போய் வேலையை பாரு. நான் போய் ஏதாவது சமைச்சிட்டு வந்துடும். வரேன். சார் 1000 ரூபாய்க்கு போடு. நீ போட்டு நான் தரேன். ஓகே சார். நீ போடுப்பா, இதோ வந்துடுறேன். ஓகே சார். சந்திரா சொல்லு. வண்டியில் பணம் நிறைய இருக்குங்களே. சரி சந்திரா, நீ கொண்டு வா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நேரில் பார்க்குறப்ப பேசிக்கலாம். சரிங்கண்ணா. ஓகே, பாய் பாய். போட்டாச்சா? போட்டாச்சு சார். தேங்க்யூ சார். இந்தா. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சிங்கப்பூர்லேருந்து எப்போ வந்தீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்து என்ன ஒரு 2 வாரம் ஆச்சு. ஆமாம், உங்கள் 2 பசங்க படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க இப்போ? மூத்த பையன் மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சுட்டு பெங்களூரில் வேலை பார்க்குறா சார். சரி. அவன் வாங்குற சம்பளமே அவனுக்கு பத்தலைன்னு புலம்புறான். அடப்பாவுமே. 2வது பையன் சிவில் இன்ஜினியர் முடித்தான். 3 வருஷமாக வேலை தேடி அலையிறான். சரி. வேலை கிடைக்கல. அதான் உங்கள் கம்பெனியில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்த்து அழைச்சிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. அங்கேயே நிலைமை கொஞ்சம் சரியில்லை. கம்பெனிலையும் இப்போது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. தேவைப்படும் போது கண்டிப்பாக நானே கூப்பிட்றேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கிடையில் உங்கள் பையனை வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கோர்ஸ் இருக்கும், அதுக்கு அனுப்பி படிக்க வைங்க சார். நான் பண்ண சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக உதவி பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. சரிங்க சார், நான் வரேன். கண்டிப்பாக வரேன். சரி சரி, வரேன் சார். தேங்க்யூ. போய்ட்டு வாங்க. இது 4. இந்தாப்பா. இந்தாங்க சார். வாங்க சார். கட்டுமா?
என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு முதலாளியோட காரை எடுத்துகிட்டு வந்திருக்க? முதலாளிக்கு 4 நாள் வேலை இல்லையா, அதான் கார் எடுத்து போக சொல்லிட்டேன். மச்சான், முதலாளி கிட்ட காசு ஏதாவது கேட்டியா? இல்லை. என்ன மச்சான் இது? பக்கத்து வீட்டு மயிலக்கா கிட்ட வாங்கின பணத்தை அது காலையில் திரும்ப வந்து கேட்டுட்டு போயிடுச்சு. வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது நாளைக்குனாச்சும் வாங்கி போடணும். அத்தையை வேற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் மச்சான். கொஞ்சம் கேட்டுதான் பாருவேன் அவர்கிட்ட. முதலாளி எப்பவுமே ஊருக்கு போகும்போது தானே பணம் கொடுப்பாரு. ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டாரு. அடிக்கடி கேட்கறது கஷ்டமா இருக்கு. அக்கா தானே, நீ சமாளிச்சுக்கோ. இந்த மனுஷன் எப்பவும் இப்படிதான். அவரா பணம் கொடுத்தா மட்டும்தான் வாங்குவாரு. ஒரு நாள் பொழுது அவர்கிட்ட பணம் கொடுங்கன்னு வாய் திறந்து கேட்டிருப்பாரா?